என் தங்கப்பிள்ளையே, இந்த செவ்வாய்க்கிழமையின் இரவில் இந்த வராகியானவள் உன் இல்லத்திற்கு வந்து அமர்ந்து விட்டேன். நான் இப்பொழுது உன்னுடைய இல்லத்தில் இருந்துதான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திற்கு அம்மா இன்று பதில் கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த தாயானவள் உன் இல்லத்தில் இருந்தால் உன்னுடைய மனதிற்கு எந்த அளவிற்கு நிம்மதி கிடைக்கும் என்பதனை உணர்ந்ததனால்தான் இன்று இந்த வராகி உன் இல்லத்தில் குடியமர்ந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் இல்லத்தில் நான் எங்கே இருக்கிறேன் என்று தேடி அலையாதே. நான் உன் இல்லத்தின் பூஜை அறையில் இருப்பதை விட உன்னுடைய மனம் என்னும் இந்த வராகியினுடைய சிம்மாசன அறையில்தான் நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நீ உன்னுடைய மனதில் என்னை எந்த அளவிற்கு நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றாயோ அந்த அளவிற்கு இந்த தாயானவள் அங்கே சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. அம்மா உன்னை அத்தனை சுலபமாக எந்த விஷயத்திலும் விட்டு விடுவது கிடையாது. உனக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இந்த தாயானவள் அந்த பிரச்சனைகளிலிருந்து உனக்கு நல்ல விடிவு காலத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். இன்றும் அது போன்ற ஒரு சூழ்நிலையை கொண்டுதான் உன் அம்மா உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன். என் குழந்தை, அம்மா நீங்கள் எங்கள் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று பல முறை அழைத்தாயல்லவா? உன்னுடைய அழைப்பிற்கு செவி சாய்த்து உன்னுடைய அன்பிற்கு மனம் குளிர்ந்து இந்த தாயானவள் இன்று உன் இல்லத்தை தேடி வந்திருக்கின்றேன். அம்மா வந்திருக்கிறாள் என்றால் இன்று நம் இல்லத்தில் என்னவெல்லாம் நடக்கும், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று என் குழந்தை சிந்திக்கின்றாயல்லவா? என் தங்கமே, நான் உன் இல்லத்திற்குள் நுழையும் பொழுதே அங்கே உன்னை ஆட்டி படைத்த தீய சக்தி ஒன்று வெளியில் ஓட்டமெடுத்தது. அந்த தீய சக்தியானது உன் இல்லத்தில் ஆடிய ஆட்டங்களும் அவை செய்த அட்டகாசங்களும் ஏராளம். என்னை கண்டதும் அவைகள் அங்கே இருக்க முடியாமல் ஓட்டமெடுத்து விட்டது. என் தங்கமே, இந்த ஒன்று முதலில் உன் வாழ்க்கையில் இன்று நடந்திருக்கும் என்பது உன்னால் உணர முடியும். உன் வாழ்க்கையில் தீய சக்திகள் உன்னை விட்டு விலகிச் சென்றதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என்னவெல்லாம் நடந்தது, எதுவெல்லாம் உன்னை காயப்படுத்தியது, இப்பொழுது எதுவெல்லாம் உன்னை சந்தோஷப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே உன்னை சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகியதை உன்னால் கண்ணார காண முடியும். என் தங்கமே, உன்னுடைய மனநிலையில் பல மாற்றங்கள் இனி வரும். எப்பொழுதும் சோகமான முகத்தோடு இருக்கின்ற என் பிள்ளை இனிமேல் சிரித்த முகத்தோடு காணப்படுவாய். வேண்டும் என்றே உன் வாழ்க்கையில் கலகத்தை மூட்ட நினைப்பவர்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் தானாகவே அடங்கி போவார்கள். உன்னுடைய பொறுமையை கண்டு அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக தேவையில்லாத சூழ்நிலையில் இருந்து மீண்டு வருவார்கள். என் தங்கமே, நீ எப்பொழுதும் பொறுமையாக இருக்கின்றாயல்லவா? அவர்கள் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஆடாத ஆட்டங்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். எல்லாவற்றிற்கும் தெய்வம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று நீ முழுமனதார நம்பு. என் தங்கமே, நீ பொறுமையாக அந்த விஷயத்தில் எடுக்கின்ற முடிவுகள் ஒவ்வொன்றும் உனக்கு சாதகமானவை என்பதை மறந்து விடாதே. எதிரில் நிற்பவன் எதிரியாக இருக்கும் பட்சத்தில் ஆரம்பத்தில் அவன்தான் ஜெயித்தது போல தோற்றம் கொடுக்கும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவன் படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் உன் கண் முன்னே தெரிய வரும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு மட்டும் கஷ்டங்கள் வருகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. உன்னை விட அதிகமான கஷ்டங்களை அனுபவிக்க கூடியவர்கள் இங்கு ஏராளம். உன்னை விட அதிகமான சோதனைகளை அனுபவிக்க கூடியவர்கள் இங்கு ஏராளம். என் தங்கமே, இது போன்ற சோதனைகளை எல்லாம் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்திவிட்டு அங்கே அவர்கள் படுகின்ற பாடு என்னவென்பதை நான் மட்டும்தான் அறிவேன். ஒருவரினுடைய சூழ்நிலை என்னவென்று அறியாமல் அவர்களை காயப்படுத்துகின்றவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய நிலைமை வரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, நான் இன்று உன் இல்லத்தில் அமர்ந்து உனக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்கின்றேன்.
அதை நீ தெளிவாக புரிந்து கொள். என் தங்கமே, உனக்கு கஷ்டத்தை கொடுத்துவிட்டு நீ அழுது கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து அங்கே ஒருவர் சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நீ இந்த கஷ்டத்தை எல்லாம், இந்த பாரத்தை எல்லாம் உன் தாயானவள் என்னுடைய காலடியில் போட்டுவிட்டாய் என்பதை அவர்கள் உணரவில்லை. அவர்கள் கடைசியாக அனுபவிக்கக்கூடிய சந்தோஷமும் இதுவாகத்தான் இருக்கப் போகின்றது. அதனால் அவர்கள் அதனை அனுபவித்து விட்டு போகட்டும் என்று நினைத்து நீ விட்டுவிட வேண்டும். உன்னுடைய எந்த ஒரு கஷ்டத்தை தெய்வத்திடம் சமர்ப்பித்தாயோ, தெய்வத்தின் பாதத்தில் ஒப்படைத்தாயோ, அதன் பிறகு அதை பற்றிய கவலையோ, அதை பற்றி உன்னிடத்தில் பேசுகின்றவர்களை பற்றிய கவலையையோ நீ விட்டுவிட வேண்டும். உன் வாழ்க்கையில் உனக்கே 1000 பிரச்சனைகள், 1000 கவலைகள் என்று எந்நேரமும் நீ நெருக்கமாக ஓடிக்கொண்டிருக்கின்றாய். ஒரு நேரம் கூட உனக்கு ஓய்வு கிடைப்பதில்லை. அப்படி இருக்கும் பொழுது நீ உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கும் பொழுது அதை கிடைக்கும் என்றால் நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. இது போன்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும். சில நல்ல உறவுகளை உன் வாழ்க்கையில் உனக்கு அறிமுகப்படுத்தும். இது போன்ற உறவுகளை இத்தனை நாட்களும் வாழ்க்கையில் சந்தித்ததில்லையே என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு நல்ல உறவுகளும் உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லோருமே நமக்கு கஷ்டத்தை தான் கொடுப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. நல்லதை நினைப்பவர்களும் உன்னோடு இருக்கின்றார்கள். என் தங்கமே, அவர்களுக்கு முதலில் முக்கியத்துவம் கொடுக்க பழகு. உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற அத்தனை விதமான சூழ்நிலைகளும் உன்னை ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும் என்பதை நம்பு. உன் நல்ல நிலைமை மற்றவர்களின் வயிற்றெரிச்சலுக்கு நிச்சயமாக காரணமாக மாறும். ஏனென்றால் இங்கு சிலர் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் கண்டுவிடக்கூடாது என்பதில் அத்தனை கவனமாக இருக்கின்றார்கள். என் தங்கமே, உனக்காக இல்லை என்றாலும் இது போன்ற சிலருக்காகவாவது நீ இந்த வாழ்க்கையில் பல சாதனைகளை புரிய வேண்டும். உன்னுடைய சாதனையை இந்த உலகம் பேச வேண்டும். இதை என்றுமே நீ நினைவில் வைத்திருக்க வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய மனநிலையில் தொய்வு ஏற்படும் பொழுதும் அல்லது கவலை ஏற்படும் பொழுதும் நீ இந்த வராகியை மனதிற்குள் நினைத்து கொள்ள வேண்டும். நாம் துணையாக கொண்டிருக்கின்ற தெய்வம் நம் வராகி அம்மா. அவள் எந்த நேரத்திலும் ஓய்வெடுத்து நாம் பார்த்ததில்லை. அப்படி இருக்கும் பொழுது அவள் கேட்கின்ற விஷயங்களை அவளுக்கு செய்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நான் உன்னிடத்தில் எதுவும் பெரிதாக கேட்கவில்லை. உன்னுடைய அமைதி, உன்னுடைய மன நிம்மதி, இந்த இரண்டையும் எப்பொழுதும் நீ உன்னோடு வைத்திருக்க வேண்டும். கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இந்த வாழ்க்கையில் உன்னோடு யாரெல்லாம் உடன் வருகிறார்கள், யாரெல்லாம் உடன் வருவார்கள் என்று நினைத்தாயோ அவர்கள் அந்த நேரத்தில் நிச்சயமாக உன்னை கைவிடுவார்கள். அதுதான் நிதர்சனமான உண்மை. யார் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையோ, யார் இந்த வாழ்க்கையில் உனக்கு உதவவே மாட்டார்கள் என்று நினைத்தாயோ அவர்கள்தான் அந்த கஷ்ட காலத்தில் உனக்கு உதவிகளை செய்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை சூழ்நிலை இன்னமும் உனக்கு பல சந்தோஷத்தை ஒளித்தும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற சில எண்ணங்களுக்கும் சில கேள்விகளுக்கு பதிலையும் மறைத்து வைத்திருக்கின்றது. நிச்சயமாக அவையெல்லாம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது நீ எதற்காக இங்கே பிறந்தாய் என்பதனை புரிந்து கொள்வாய். பிறந்தது எதற்காக என்று அர்த்தம் தெரியாமல் இருக்கின்றவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எதை ஏனும் சாதிக்கும் பொழுதோ, மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுதோ அதை நிரூபித்து விடுவார்கள். அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ நிரூபிக்க தயாராகிவிட்டாய். இந்த வராகியானவளும் உனக்கு உடனிருக்க தயாராகிவிட்டேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட்டு விடமாட்டேன். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நீ இந்த வராகியின் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது உனக்கே மன சந்தோஷம் பிறந்துவிடும். உனக்கே மன நிம்மதி கிடைத்துவிடும். என் தங்கமே, இந்த நிம்மதியை தேடி எங்கும் ஓடாதே. உனக்குள் தான் இருக்கின்றது. இனி ஒவ்வொரு நாளும் அவை வெளிப்பட போகின்றது. அதை காண்கின்ற சந்தோஷத்தில்தான் உன் தாயானவள் நானும் இருக்கின்றேன் என்பதையும் மறந்து விடாதே. என் தங்க பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.